Hi friends, ஆசானின் 10க்கு 10 வீடியோட next 10 questions வந்து பார்க்கலாமா? இதுவரை 6th ஸ்டாண்டர்டோட முக்கியமான questions with facts வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஒரு question ஆனா நிறைய facts. அதே மாதிரி இன்னைக்கு அதே வரிசையில முக்கியமான facts வந்து நம்ம நிறைய பார்க்கலாம். குயிக்கா செஷன் வந்து போயிடலாம். கவிஞர் புவியரசு மொழிபெயர்த்த நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதோட நூல்வெளி எப்படின்னு பார்த்துடலாம். கலீல் கிப்ரான் லெபனான் நாட்டை சேர்ந்தவர். இது கூட கொஸ்டின் கேட்பாங்க. இவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? லெபனான் நாட்டை சேர்ந்தவர். கவிஞர், புதின ஆசிரியர், கட்டுரை ஆசிரியர், ஓவியர் என பன்முக ஆற்றல் பெற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. இப்பாடப்பகுதி, அதாவது இவர் இயற்றிய பாடலுடைய பகுதி வந்து புவியரசு மொழிபெயர்த்த தீர்க்கதரிசி எனும் நூலில் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னது? தீர்க்கதரிசி. புவியரசு மொழிபெயர்த்த நூல் என்னது? தீர்க்கதரிசி. ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். வேறுபட்ட ஒன்றை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சிம்பிள் கொஸ்டின் நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஆன்சர் வந்து ஈஸியா பண்ணலாம். பாஞ்சாலி சபதம், அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதோட சரியான விடை என்ன வரும்? பாஞ்சாலி சபதம். ஏன்? இது வந்து பாரதியுடைய படைப்பு. மீத மூன்றுமே என்னது? பாரதிதாசனின் படைப்பு. சரியா? பாரதிதாசன். ஓகேவா? அப்போ இதுதான் வேறுபட்ட ஒன்று, மாறுபட்ட ஒன்று. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். மூத்தோர் கூறும் அறிவுரை என்னும் பொருளுக்குரிய சொல் யாது அப்படின்னு வந்து கேட்டுக்கிறாங்க. அப்போ நூல்வெளி பார்க்கலாம். இந்நூலின் ஆசிரியர் ஔவையார். மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிற பொருளுக்குரிய நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மூதுரை அப்படின்னு வந்து சொல்லுவோம். இந்த நூலின் ஆசிரியர் யாரு? ஔவையார். இவர் ஆத்திசூடி, கொன்றை வேந்தன், நல்வழி போன்ற நூல்களையும் இவர் இயற்றியுள்ளார். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நூல்கள். சரியா? நிறைய இடங்கள்ல நிறைய கேள்விகள் இது தொடர்பா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட், மூதுரை அப்படிங்கிறது மூத்தோர் கூறும் அறிவுரை என்றும் பொருள். சிறந்த அறிவுரைகளை கூறுவதால் இந்நூல் என்ன சொல்றாங்க? மூதுரை என பெயர் பெற்றது. இதுல எத்தனை பாடல்கள் இருக்கு? 31 பாடல்கள் இருக்கு. அப்போ மூதுரை அப்படின்னு எடுத்துட்டோம்னா யார் இயற்றியது? ஔவையார் இயற்றியது. 31 பாடல்கள் கொண்டது. சிறந்த அறிவுரைகளை கூறும் நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட மூத்தோர் கூறும் அறிவுரை அப்படிங்கிற நூல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அது வந்து மூதுரை. எத்தனை ஃபேக்ட் இருக்குன்னு பாருங்க ஒரே கொஸ்டின்ல. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? ஓகே, கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றினை தேர்ந்தெடு அப்படின்னு கேட்டிருக்காங்க. கல்வி கண் திறந்தவர் என தந்தை பெரியாரால் பாராட்டப்பட்டவர் காமராசர் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், ஓகே, இது சரி. நெக்ஸ்ட், பெருந்தலைவர், கர்ம வீரர் என்று சிறப்பு பெயர்களால் அழைக்கப்பட்டவர். இதுவும் சரிதான். யாரு? காமராசர். நெக்ஸ்ட், மாநில அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கியது. இது தவறு. இது வந்து யாரு? நடுவண் அரசு. நடுவண் அரசுனா யாரு? மத்திய அரசு. நெக்ஸ்ட், கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் அமைக்கப்பட்டது. ஓகே, இது சரி. அப்போ ஆன்சர் என்னது? சி. ஒரு நூல்வெளி பார்த்துடலாம். மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராசர் பல்கலைக்கழகம் என பெயர் சுட்டி அவருக்கு வந்து பெருமைப்படுத்தியிருக்காங்க. ஓகே, முக்கியமான ஒரு வரிகள். அடுத்து, நடுவண் அரசு 1976 பாரத ரத்னா விருது வழங்கி சிறப்பித்தது. யாரு? நடுவண் அரசு. ஓகேவா? இதுதான் இங்க தவறா கொடுத்திருந்தாங்க. அதுவும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட், காமராசர் வாழ்ந்த சென்னை இல்லம் மற்றும் விருதுநகர் இல்லம் ஆகியன அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களாக மாற்றப்பட்டுள்ளது. அப்ப எந்த இரு இல்லங்கள்? சென்னை மற்றும் விருதுநகரில் உள்ள அவருடைய இல்லங்கள் நினைவு இல்லமாக மாற்றப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட், சென்னை மெரினா கடற்கரையில் சிலை நிறுவப்பட்டது. முக்கியமான ஒரு வரிகள். அதுக்கடுத்து, சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்துக்கு காமராசர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. உள்நாட்டு, வெளிநாட்டு கிடையாது, உள்நாட்டு விமான நிலையம். தெளிவா படிக்கும் போது. நெக்ஸ்ட், கன்னியாகுமரியில் காமராசருக்கு மணிமண்டபம் 2/10/2000 ஆண்டு அமைக்கப்பட்டது. ரொம்ப முக்கியமான ஒரு வரிகள். சரியா? எப்போ மணிமண்டபம் அமைச்சிருக்காங்க? கன்னியாகுமரியில் 2/10/2000 ஆண்டில் அமைக்கப்பட்டது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின் இது. நல்லா பாத்துக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்கலாம். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது. பறவைகள் தொடர்பான ஒரு வரிகள் இருந்தால் பெரும்பாலும் யார் சொல்லியிருப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா சலீம் அலி தான் வந்து அதை சொல்லியிருப்பாரு. ஏன்னா பறவை மனிதர் என அழைக்கப்படுபவர் தான் சலீம் அலி அப்படிங்கிறவரு. அவர் தான் இவர் யாரு? ஒரு பறவையியல் ஆய்வாளர். மனிதன் இல்லாத உலகில் பறவைகள் வாழ முடியும், பறவைகள் இல்லாத உலகில் மனிதன் வாழ முடியாது அப்படின்னு சொல்லி அவர் வந்து கூறியிருப்பாரு. பறவைகளை பாதுகாப்பதற்காக பல ஆய்வுகளை அவர் வந்து நடத்தினார். சரியா? சரி, அதுக்கடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். கீழ்கண்ட கூற்றுகளை ஆராய்க. ஆசிய கண்டத்தின் 2வது பெரிய நூலகம் எது? அண்ணா நூற்றாண்டு நூலகம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இது வந்து சரி. நெக்ஸ்ட்,
தரைத்தளத்தோடு 8 அடுக்குகளை கொண்டது. ஏன்னா கீழ இருந்து 8 அடுக்குகளை கொண்டதுதான் என்னது, அண்ணா நூற்றாண்டு நூலகம். வெரி குட், இதுவும் சரிதான். நெக்ஸ்ட், முதல் தளத்தில் பார்வை குறைபாடு உடையாருக்கான பிரிவில் பிரெய்லி நூல்கள் உள்ளது. ஃபர்ஸ்ட் முதல் தளத்துல என்ன கொடுத்திருக்காங்க, குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள் தான் இருக்கும் முதல் தளத்துல. அப்போ இது வந்து தவறு. அப்போ பிரெய்லி அப்படிங்கிறது வந்து எந்த தளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது, தரைத்தளத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இது தவறு. நெக்ஸ்ட், இரண்டாம் தளத்தில் தமிழ் நூல்கள் வைக்கப்பட்டுள்ளன. ஓகே, இரண்டாம் தளத்துல என்ன நூல்கள், தமிழ் நூல்கள் இருக்கு. இதுவும் சரி. அப்ப ஆன்சர் என்னது, 1 2 3 4 சரி, 3 தவறு. கீழே பாத்திரலாம். தரைத்தளம் அப்படிங்கிறது சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். முதல் தளத்துல குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். இரண்டாம் தளம் தமிழ் நூல்கள். மூன்றாம் தளம் கணினி அறிவியல், தத்துவம், அரசியல் நூல்கள். நான்காம் தளத்துல பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி தொடர்பான நூல்கள். ஐந்தாம் தளத்துல கணிதம், அறிவியல், மருத்துவம். ஆறாம் தளத்துல பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. ஏழாம் தளம் வரலாறு, சுற்றுலா. எட்டாம் தளம் நூலகத்தோட நிர்வாக பிரிவு, அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக மேல இருக்கக்கூடிய 8ஆம் தளத்தை அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேவா? சரி, அது போக நூலகத்தின் தந்தை, இந்திய நூலகவியலின் தந்தை யாரு, சா அரங்கநாதன் அவர்கள். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து, நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேல் பற்களின் அடியை தொடுவதால் தோன்றும் எழுத்து எது, லகரம். லா அப்படிங்கிற எழுத்து பிறக்கிறது. அதை நம்ம என்ன சொல்றாங்க, வகர லகரம். நாவின் இரு பக்கங்கள் தடித்து மேற்பற்களின் அடியை தொடுவதால் லகரம் தோன்றும். இது எது போல இருக்கிறதுன்னு சொல்றாங்க, வா அப்படிங்கிற எழுத்தை போன்று இருப்பதால் இது வகர லகரம் அப்படின்னு வந்து சொல்றாங்க. இது எல்லாமே எது கீழே வரும், எழுத்துக்களின் பிறப்பு அப்படிங்கிற இலக்கணம் தொடர்பான ஒரு பகுதிக்கு கீழே தான் இந்த கேள்வியில் இந்த வரிகள் எல்லாமே இடம்பெறும். இது உயிர் எழுத்துக்கள் எங்க இருந்து பிறக்குது, மெய்யெழுத்துக்கள் எங்க இருந்து பிறக்குது அப்படிங்கிற ஒரு பாடத்துக்கு கீழே இது வந்து கொடுத்திருப்பாங்க. சரியா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். நான்மணி கடிகை 11 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 11 கீழ்கணக்கு சரிதான். நெக்ஸ்ட் வந்து ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை வந்து கொண்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, இதுவும் சரிதான். ஆனா கூற்று வந்து சரி, காரணமும் சரி. ஆனா இதுக்கான சரியான விளக்கம் வந்து இது கிடையாது. ஓகேவா? ஆன்சர் என்னது, டி. அப்போ இதன் ஆசிரியர் யாரு, விளம்பி நாகனார். நான்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார். எது கடிக்கும், நாகம் தான் கடிக்கும், பாம்பு தானே கடிக்கும். அப்ப அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நாகம் அப்படிங்கிறது நான் என்னது, கடிக்கும், கடிகை. ஓகேவா? அப்போ இதுல விளம்பி நாகனார் அப்படிங்கிறதுல விளம்பிங்கிறது அவரோட ஊர் பெயர், அவர் பிறந்த ஊரு. நாகனார் அப்படிங்கிறது அவருடைய இயற்பெயர். எப்படினாலும் கேள்வி கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், நான்மணி கடிகை அப்படிங்கிற 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்று. கடிகை அப்படிங்கிறதோட பொருள் என்ன, அணிகலன்கள். 4 மணிகளை கொண்ட அணிகலன் என்பது இதன் பொருள். ஒவ்வொரு பாட்டும் 4 அறக்கருத்துக்களை கூறுகின்றது. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். நான்மணி கடிகையான இந்த ஸ்டேட்மெண்ட் இது எல்லாமே எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓல்டு புக்ல இருக்கக்கூடிய ஒரு பாடல் வரிகளுக்கு கீழே இருக்கக்கூடிய நூற்குறிப்பு. மனைக்கு விளக்கம் மடவார், மடவார் தனக்கு தகைசால் புலவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் வரிகளுக்கு கீழே கொடுக்கப்பட்ட ஒரு நூல்வெளி தான் ஓல்டு புக்ல இருக்கக்கூடியது. போய் படிச்சிருங்க. ஓகே, சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு வந்து அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கீழே பாருங்க, முடியரசன் இயற்பெயர் துரைராசு. முக்கியமானது. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை முதலிய நூல்களை இவர் இயற்றியுள்ளார். திராவிட நாட்டின் வானம்பாடி என பாராட்ட பெற்றவர் யாரு, முடியரசன். ஆன்சர் சி. அது போக இவர் இயற்றிய பாடல் புதியதோர் விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றுள்ளது. எப்படி கேள்வி கேட்கலாம், இந்த லெசன்ல வரக்கூடிய இந்த பாடல் வரிகள் கொடுத்து இந்த பாடல் வரிகள் முடியரசனால் இயற்றப்பட்டது, இது எந்த நூலில் இடம்பெற்றது அப்படின்னு கேட்டாங்கன்னா அது எங்க இருந்து, புதியதொரு விதி செய்வோம் அப்படிங்கிற நூலில் இடம்பெற்றது. எப்படினாலும் கேள்விகள் கேட்கலாம், எல்லாத்துக்கும் நம்ம தயாரா இருக்கணும். சரியா? ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றினை தேர்வு செய்க. தமிழகத்தில் அறுவடை திருநாள் பொங்கல் விழாவாக கொண்டாடப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கான். ஓகே, இது கரெக்ட். ஆந்திரம், கர்நாடகம், மராட்டியம், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் அறுவடை திருநாள் மகர சங்கராந்தி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. இதுவும் சரிதான். அடுத்து, மேற்கு வங்காளத்தில் லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படுகின்றது. எங்க லோரி கொண்டாடுவாங்க, பஞ்சாப்ல தான் வந்து லோரின்னு கொண்டாடுவாங்க. சரியா? இது மேற்கு வங்கம் கிடையாது, பஞ்சாப்.
லோரிங்கிறது அங்கதான் செலிப்ரேட் பண்றாங்க. அடுத்து குஜராத், ராஜஸ்தான் மாநிலங்களில் என்ன சொல்றாங்க? உத்தரயான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவா? ரொம்ப முக்கியமானது. அப்ப அறுவடை திருநாள் ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரால, உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் மகர சங்கராந்தின்னு சொல்றாங்க. பஞ்சாப்ல லோரின்னு சொல்றாங்க. குஜராத், ராஜஸ்தான்ல உத்தராயன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப தவறானது என்னது? சி ஆன்சர். ஓகேவா? சரி, ஓகே, சரியான விடை சி ஆன்சர். இது வந்து என்னது? பஞ்சாப் மாநிலத்தில் தான் வந்து லோரி அப்படிங்கிற ஒரு பண்டிகை, பொங்கல் திருவிழா வந்து கொண்டாடப்படுகின்றது. ஓகேவா? 10 கொஸ்டின்ஸ் வந்து பாக்குறோம். முக்கியமானது எல்லாமே எப்படி கொடுத்துருக்கோம்? ஃபேக்ட்ஸோட வந்து கொடுக்கறதுனால ஒரு கொஸ்டினோட நிறைய ஃபேக்ட்ஸை வந்து நீங்க படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. மிஸ் பண்ணாம பாருங்க, நல்லா படிங்க. தேங்க்யூ.